பார்த்தேன் செய்தியில். அது ஒன்றும் பெரிய குற்றம் இல்லையா? அரசே விற்கிது, அப்புறம் என்ன? அரசு மருத்துவமனையில் குடிக்கிறதுல என்ன இருக்குது? எல்லாம் குடிங்கன்னு தானே விற்கிது. இதை சொல்கிறதுக்கு யார் நடவடிக்கை எடுப்பா சொல்லுங்கள்? நடவடிக்கை எடுத்தால் வியாபாரம் குறையும். பரவாயில்ல, பொங்கலுக்கு பணம் கொடுக்க முடியாது. அரசு அங்கீகரித்து மதுவை விற்றுட்டு இதை போய் பேசியிருந்து இது என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? குடிச்சுட்டு போதையில் போட்டு போயிட்டாங்க, சுத்தம் பண்ணிட்டு போயிருந்தா தெரியாது. விஜயுடைய அந்த ஆட்சி பங்கு அப்படின்ற அந்த வாசகத்தை எப்படி பார்க்குறீங்க? அது தெரியல. அது ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது அது அவர் தம்பி ஒரு கொள்கையாக வச்சுருக்கிறாப்புல. இங்கேயும் நிறைய கட்சிகள் ஆட்சியில் பங்குங்கிறது கோரிக்கையாக வைக்கிறாங்க. அதனால அதை கொடுக்கலான்னு நினைக்கிறாங்க. இப்போ என்னென்னா, மத்தியில் ஆளுகிற கட்சியெல்லாம் ஆட்சியில் பங்கு கொடுக்கத்தானே செய்யுது. காங்கிரஸ் இருக்கும்போதோ பாரதிய ஜனதா இருக்கும்போது இப்போவே பாருங்கள், நிறைய கட்சிகள் ஆட்சியில் பங்கு எடுத்துருக்குது, கூட்டணி ஆட்சி. அது மாதிரி முறையே இந்த மாநிலத்தில் கேட்குறாங்க. அது தவறு ஒன்றும் இல்லை. அது ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படிங்கிறது தம்பியுடைய பெருந்தன்மையை காட்டுது. அது வரவேற்கத்தக்கது தான். திமுக என்ன பண்ணிச்சு தெரியுமா? எங்கள் அண்ணன் பெரம்பலூரில் இருந்தாப்புல ஆராசா வெறும் பறைய ரோட்டில் தான் வென்றார். அவர் எல்லாரும் போடலை, போட்டு தானே வென்றார். அப்போ என்ன பண்ணியிருக்கோம்? பொது தொகுதியாக மாறும்போது ராஜா நீ அங்கேயே நில்லுன்னு சொல்லியிருக்கணும்ல. எல்லாரும் போட்டு தானே வென்றாரு. எதுக்கு நீலகிரியை கூட்டிகிட்டு போனேன்? ஏன்னா நாங்கள் எங்கள் அண்ணனை தமிழனா பார்ப்போம், நீ தாழ்த்தப்பட்டவனா பார்க்குற. இப்போ சிக்கல் புரியுதா? அதனால தான் இந்த நிலையை நாங்கள் மாற்றணும்னு நினைக்கிறோம். அப்போ இவங்களோடலாம் சேர்ந்து இந்த வேலையை செய்ய முடியாது, தனித்து நின்னா தான் செய்ய முடியும். இப்போ பாருங்கள், இந்த தேர்தலையும் நான் எல்லாருக்கும் இடம் கொடுத்துருக்கோம். நீங்கள் போடுங்க, போடாமல் போங்க. எங்ககிட்ட சாதி பார்த்துட்டிங்கன்னா என் தத்துவம் செத்து போயிடும். மதம் பார்த்துட்டிங்கன்னா போயிடும். நான் முன்வைக்கிற அரசியலை தான் நீங்கள் பார்க்கணும். நாங்கள் எடுத்து வைக்கிற கருத்தை தான் பார்க்கணும். அதை தான் பார்க்கணும். அதை விட்டுவிட்டு இவர் என்ன ஆளுக, இவர் என்ன மதம், என்ன சாதி, இதெல்லாம் பார்த்தா அதில் தான் இந்த நாடு நாசமாக போய் கிடக்கு. மக்களே தானே ஓட்டு போட்டு அந்த ஏமாற்றங்களை கொஞ்ச நாள் சாதியில் நின்று சாதிச்சவர்த்தனை சொல்லுங்கள். சாதியில் நின்று சாதிச்சவர்த்தனை சொல்லுங்கள். திருப்பி அந்த திராவிட கட்சிகள்கிட்ட போய் 2-3 சீட்டுக்கு நம்ம நிற்கிறத தவிர வேற என்ன இருக்குது? நமக்கு வலிமை என்ன இருக்குது? அதுதான். அதை மாறணும்னா, நீங்கள் மாற்றணும்னா எப்படி பண்ணுவீங்க? வட மாவட்டங்களில் படையாச்சி தெருவுக்குள்ளே பறையர் வாக்கெட்டு போக முடியாது. பறையர் தெருவுக்குள்ளே படையாச்சி போகிறதே இல்லை. இது எப்போ மாறும்னு நினைக்கிறீங்க? மாத்திரமா இல்லையா? எங்கள் கட்சியில் எப்படி? பறையருக்கு இடம் என் தங்கச்சிக்கு, படையாச்சி மாவட்ட தலைவன். இவன் என்ன செய்கிறான்? தங்கச்சி வாடான்னு தெருவில் கூட்டி போகிறானா இல்லையா? போகிறான் பாருங்க. இங்கே படையாச்சிக்கு சீட்டு தேர்தலில் நிற்க பறையர் மாவட்ட தலைவராக இருக்கான். அண்ணன் வானே தங்கச்சி வாடா அப்படின்னு தெருவுக்குள்ள கூட்டி போகிறான். அம்மா போடு என் தங்கச்சிக்குன்றான். மாறுதல். அதிகாரத்துக்கு இப்படி போனால் தான் இப்படி போடுங்க. நீ குறுக்கு வழியில் போய் இலக்கு தொடுறதை விட நேர் வழியில் மெதுவாக போய் தொடுங்கிறான். நான் என்ன பண்ணப்போ? என்ன பண்ண சொல்கிறீங்க? கூட்டணி வச்சு இப்போ இருங்க, கூட்டணி நான் வைக்கிறேன். கூட்டணி வச்ச எங்கள் அண்ணன், இல்லை கூட்டணி வச்ச எங்கள் ஐயா, இல்லை கூட்டணி வச்ச கட்சிகள் உள்ளே போய் சாதிச்சது என்ன? நீங்கள் கூட்டணி தலைவர், நீங்கள் கோச்சிக்கிறீங்களோ, நான் ஏதாவது தவறுன்னு பட்டா கூட பேச முடியும். அமிங்கி போகிறதில்ல. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேங்க இல்லைங்க, கூட்டணியில் இல்லாத எங்கள் ஐயா பெற்ற வாக்கு, எங்கள் ஐயா ராமதாஸ், கூட்டணியில் இல்லாத எங்கள் அண்ணன் வைகோ பெற்ற வாக்கு, அவர்கள் பெற்ற வாக்கு, கூட்டணிக்குள்ளே போய் பெற்ற வாக்கை எண்ணுங்க. சாதிக்க முடியல. என்னங்க வாக்கு குறைதா இல்லையா? வாக்கு மட்டும் இருந்து ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி பேசாதீங்க. வளர்ச்சிங்கிறது என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? வளர்ச்சிங்கிறது என்ன? ஒரு எடுத்தவொடனே இலையவட்டவொடனே பூக்கணும் காய்க்கணும்னு பேசிட்டுக்கிறீங்க. இந்த மாமரம் காய்க்கிறதுக்கு எத்தனை ஆண்டு எடுத்திருக்கோம்? கொஞ்சம் பொறுத்து இருக்கணும். நீங்கள் உடனே பூக்கணும் காய்க்கணும்ன்றீங்க. தமிழக முதலமைச்சர் காவல்துறையினர் போதைகள்லாம் கட்டுப்படுத்தணும்னு சொல்லி பேசியிருக்காங்க. அது காவல்துறை அறிவுரைகள் வழங்கியிருக்காங்க. அறிவுரையாக தான் பார்க்குறாரு. அது ஆக்கப்பூர்வமாக இல்லை. நீங்கள் இவங்களுக்கு தெரியாமல் இது உள்ளே வந்துச்சு போதை விற்பனையே அவங்களுக்கு தெரிஞ்சு தான் நடக்குது. இது உங்களுக்கு தெரியாமையே என்கிட்ட அந்த கேள்வி கேட்குறீங்க.
அவங்களுக்கு தெரியும். காவல்துறைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு தான், அதிகாரத்துக்கு தெரிஞ்சு தான் இந்த போதை பழக்கம் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு. பள்ளிக்கூட வாசல், கல்லூரி வாசல், வழிபாட்டு தலங்களுக்கு முன்னாடி விற்கப்படுறதுக்கு காரணம் இவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லாது. இப்போ எனக்கிட்ட அதிகாரம் வருது, நான் வந்துடுறேன், நீங்கள் விற்று காட்டுங்க பார்ப்போம். சொல்லுங்கள். தாத்தா காமராஜ் காலத்தில் சாராய கடை இல்லை, எத்தனை பேர் கள்ளச்சாராயத்தில் செத்தான்? தலைவனுக்கு நோக்கம் இருக்கணும்ல. தலைவனே வியாபாரியாக இருந்தால் நீ சாராயம் விற்கிற, அப்புறம் போதை விற்கிறதுல என்ன பிரச்சனை? அதையும் சேர்த்து விற்கிற, அதில் என்ன பண்ண முடியும்?